2026 வரப்போகுது. உங்க வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சா அதுக்கு பெரிய பெரிய பிளான்லாம் தேவையில்ல. சில புத்திசாலித்தனமான ஹாபிஸ் இருந்தாலே போதும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, உங்க எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய அந்த 7 பொழுதுபோக்குகள் என்னன்னு பார்க்கலாம். நாம எல்லாரும் அடிக்கடி என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? பயங்கரமா உழைச்சாதான் ஜெயிக்க முடியும்னு. ஆனா இந்த மேற்கோள் ஒரு விஷயத்த உடைச்சு சொல்லுது. உங்க வேலைய தாண்டி உங்க ஃப்ரீ டைம்ல நீங்க என்ன செய்றீங்கன்றது தான் உங்க எதிர்காலத்தை உண்மையிலேயே தீர்மானிக்குது. முன்னெல்லாம் நம்மளோட மனநிலை எப்படி இருந்துச்சு? ரொம்ப கடினமா உழைக்கணும், மத்தவங்க உருவாக்குறத பார்க்கணும், நமக்கான வாய்ப்பு வரும்னு காத்துக்கிட்டு இருக்கணும். ஆனா 2026க்கான மனநிலை முழுக்க முழுக்க வேற. அது ஒரு விளையாட்டு மாதிரி கத்துக்கிறது, புதுசா ஒரு மதிப்பை உருவாக்குறது, நம்ம திறமைகளை நாமளே வளர்த்துக்கிறது பத்தினது. அதாவது சும்மா பார்த்துட்டு இல்லாம களத்துல இறங்கி உருவாக்குறது. சரி, அப்போ அந்த புது மனநிலைக்கு நம்மள கூட்டிட்டு போற அந்த 7 பொழுதுபோக்குகள் என்னென்ன? இதெல்லாம் சும்மா டைம் பாஸ்க்காக இல்ல, உங்க மூளைய மெதுவா ஆனா ரொம்ப உறுதியா மாத்தி உங்களோட பெஸ்ட் வெர்ஷனை உருவாக்குற சக்தி வாய்ந்த கருவிகள் இவை. முதல் பகுதி நம்ம மனச கூர்மையாக்கி நம்ம சிந்தனையில ஒரு தெளிவ கொண்டு வர பொழுதுபோக்குகளை பத்தினது. முதல் பொழுதுபோக்கு வாசிப்பு. ஐயோ, ஸ்கூல் புக்ஸ் படிக்கிற மாதிரி போர் அடிக்கும் நினைக்காதீங்க. இது உங்க மனசோட சக்தியை திறக்க போற ஒரு சாவி. தினமும் ஒரு 10 பக்கம் படிச்சா கூட போதும் தெரியுமா? இது உங்க சிந்தனைய ரொம்ப ஷார்ப்பாக்கும், உங்க கவனத்தை அதிகப்படுத்தும். அவசரப்பட்டு ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா ஆழமா யோசிச்சு முடிவெடுக்க இது பழக்கப்படுத்தும். நீங்க சத்தமா பேசுறத விட தெளிவா பேச இது கண்டிப்பா உதவும். அடுத்தது, இன்னைக்கு இருக்கிற இந்த இரைச்சல் மிகுந்த உலகத்துக்கு ஒரு அருமையான மருந்து. அதுதான் திட்டமிட்டு அமைதியா இருக்கிறது, அப்புறம் குறிப்பெழுதுறது. முதல்ல வெளி உலகத்திலேருந்து வர்ற சத்தத்தையெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. அடுத்து உங்க மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு கவனிங்க. அப்புறம் அந்த குழப்பமான எண்ணங்களை வார்த்தைகளா மாத்தி எழுதுங்க. நீங்க ஒரு பிரச்சனையை எழுதிட்டீங்கன்னா அது உங்க கண்ட்ரோலுக்கு வந்த மாதிரி. அப்பதான் உண்மையான தெளிவே கிடைக்கும். சரி, அடுத்த பகுதிக்கு போலாமா? இங்க நாம பார்க்க போற பொழுதுபோக்குகள் நிஜ உலகத்துல நமக்கு தேவையான தன்னம்பிக்கையையும் திறன்களையும் உருவாக்குற சூப்பர் பவர்ஸ். திறமைகளை கத்துக்கிறது ஒரு கஷ்டமான வேலை இல்ல, அது ஒரு விளையாட்டு. இந்த மனநிலையோட நாம அதை செஞ்சா என்ன ஆகும்? கத்துக்கிறத ஒரு விளையாட்டா மாத்தும்போது சும்மா வீடியோகளை பார்த்துட்டு இல்லாம நீங்களே எதையாவது உருவாக்க ஆரம்பிப்பீங்க. என்னால முடியும்னு ஒரு நம்பிக்கை வரும். உங்க ஃப்ரீ டைம் இனிமே வேஸ்ட் ஆகாது, அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கற ஒரு சொத்தா மாறிடும். இப்போ பாக்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு. அது என்ன பொழுதுபோக்கா இருக்கும்? அதுதான் கதை சொல்றது. ஆச்சரியமா இருக்கா? இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு சொல்றேன் கேளுங்க. கதை சொல்றதுனா நீங்க ஸ்டேஜ்ல ஏறி பேசணும்னு அவசியம் இல்ல. உங்க யோசனைகளை தெளிவா சொல்றதுதான் கதை சொல்றது. இது ஒரு தனிப்பட்ட பயிற்சி. நீங்க தனியா உங்க கேமரா முன்னாடி பேசி பார்க்கலாம், இல்லனா உங்க எண்ணங்களை சத்தமா சொல்லி பாருங்க. இப்படி செய்யும்போது உங்க எண்ணங்கள் ஒரு ஒழுங்குக்கு வந்து தன்னம்பிக்கை தானா வளரும். அடுத்த சூப்பர் பவர் என்னன்னா, நீங்க கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. இதுதான் நீங்க உண்மையிலே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான கடைசி டெஸ்ட். ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணும்போதுதான் அது உங்களுக்கு எவ்வளவு ஆழமா புரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்போதான் அந்த அறிவும் உங்க மனசுல நல்லா பதியும். எனக்கு தெரியுமா தெரியாதாங்கிற சந்தேகம் எல்லாம் போய் எனக்கு இது தெரியும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு வரும். கடைசியா நம்ம வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோல் வேணும் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஜெயிக்கிறதுக்கு தேவையான எனர்ஜியும் இன்ஸ்பிரேஷனையும் கொடுக்கற பொழுதுபோக்குகளை பார்க்கலாம். அடுத்தது தனி உடற்பயிற்சி. இது ஜிம்ல செல்ஃபி எடுக்கிறதுக்கோ மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கோ கிடையாது. இது உங்க மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதைக்கான ஒரு செயல். யாரும் பார்க்காதப்போ, எந்த கைத்தட்டலும் இல்லாதப்போ உங்களுக்காக நீங்க செய்யற ஒரு பயிற்சி தான் இது. நான் எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துவேன்னு உங்க மூளைக்கு நீங்களே பயிற்சி கொடுக்கறீங்க. இது உங்க பதட்டத்தை குறைச்சு உண்மையான தன்னம்பிக்கையை வளர்க்கும். நீங்க வெறும் முயற்சி பண்றவர்ங்கிற இடத்துல இருந்து முடித்து காட்டுபவர்ங்கிற நிலைக்கு போயிடுவீங்க. உங்க சிந்தனைய மாத்தணுமா? ரொம்ப சிம்பிள். நீங்க இருக்கிற இடத்தை மாத்துங்க. அதுக்காக தான் இந்த பொழுதுபோக்கு. இதுக்காக நீங்க உலகத்தையே சுத்தணும்னு அவசியம் இல்ல. ஒரு புது காஃபி ஷாப், இதுவரைக்கும் போகாத ஒரு பார்க், இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உங்க மூளைக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுத்து புது யோசனைகளை உருவாக்கும். தேங்கி நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அதுவும் போயிடும். ஓகே, நம்ம மனசு கூர்மையாக்கிட்டோம், சில சூப்பர் பவர்ஸை கத்துக்கிட்டோம், நம்ம வண்டிக்கும் பெட்ரோல் போட்டாச்சு. இதெல்லாம் சேர்த்து நம்மள எங்க கொண்டு போய்விடும்? வாங்க, இறுதி எண்ணங்களை பார்க்கலாம். ஆக முக்கியமான விஷயம் இதுதான்.
உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கு புத்தாண்டு வரணும்னு காத்திருக்க வேண்டியதில்ல. உங்களுக்கு தேவையானது சில நல்ல பொழுதுபோக்குகள் மட்டும்தான். மாற்றம்ங்கிறது சின்ன சின்ன தினசரி செயல்கள்ல இருந்து தான் தொடங்குது. அதனால இந்த கேள்வி உங்களுக்கானது. 2026ல நீங்க என்ன செய்ய போறீங்கன்றது இல்ல, நீங்க தேர்ந்தெடுக்க போற இந்த பொழுதுபோக்குகள் தான் நீங்க யாரா இருக்க போறீங்கன்றதே தீர்மானிக்கும். அப்போ நீங்க யாரா இருக்க முடிவு செஞ்சிருக்கீங்க?